குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுது உங்கள் மனசில் இப்போ நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம இந்த நாளை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணலாம், எப்படி அந்த விஷயத்தை சமாளிக்கலாம், எப்படி இந்த பிஸியான டேயை கடந்து போகிறது, இப்படின்னு உங்கள் மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதா? சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே வருவோம். எதுக்காக மார்னிங்கே நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறீங்க? ஏன்? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கா? ட்ரீம் லைஃப் வாழ்கிறதுக்கா? வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சக்ஸஸ், வெற்றி, அந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க பண்ணுற சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறது இல்லை. செல்ஃப் லவ், கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. ஏன்னா இங்கே நம்மளோட மைண்டுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அட்ராக்ட் பண்ணுவோம். அதே நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். இதை பற்றி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் மார்னிங் எழும்புறீங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்கள் பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. நன்றி உணர்வோட நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிறேன், டேக் எ டீப் பிரெத். நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. நிறைய ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்குள்ளே ஓடட்டும். நல்லா உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் காரணம்? உங்களோட விடாமுயற்சி, உங்களோட தன்னம்பிக்கை, நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சது, இது எல்லாம் தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ யூ ஆர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் மேன். ஸோ திஸ் டே இஸ் எ நியூ டே. இந்த நாள் ஒரு புதிய நாள். உங்கள் மனசில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டும். நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. உங்களோட ப்ரீத்திங் பேட்டர்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல் ஆகும். உங்களோட மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். இங்கே நிறைய பேர் அவங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வச்சுக்கிறாங்க. அதில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் இந்த காலை பொழுதில் நீங்கள் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட மைண்டை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி நிம்மதியாக உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள். கிராட்டிடியூடோடு இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா மனசில் நிம்மதி அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. உங்கள் மனசில் உங்கள் மறக்க முடியாத ஒரு நினைவு, மறக்க முடியாத ஒரு தருணம், அதை நினச்சி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமான ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ நீங்கள் அந்த டைமில் இருந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த டே உங்களுக்கான டே. இந்த டேயில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்.